இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரந்தோறும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக புரிதலோடு கூட இணைய வேண்டும் என்னும் காரணத்தினால் நாம் வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளையும் வசனங்களையும் பார்ப்பதுண்டு. அதன் மூலமாக புரிதலான தெளிவான ஒரு நிலையில் பந்தியை எடுத்து அதன் பலன்களை அடையும் ஒரு நல்ல நோக்கத்தில் நாம் செல்வதுண்டு. இந்த வாரமும் அதை போல நாம் ஒரு சிறு வசனத்தையும் அதன் வாயிலாக சில வார்த்தைகளையும் பார்த்ததற்கு பின்பதாக நாம் பந்தியில் இணையலாம். இந்த பந்தி என்பது எதன் வாயிலாக முன் நிற்கிறது என்று பார்த்தால் நம்பிக்கையின் வாயிலாக. கிறிஸ்தவம் என்பதே நம்பிக்கையின் வாயிலாகத்தான் முன்னிற்கிறது. அதை போன்று இந்த பந்தியும் முன்னிற்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ஞானஸ்தானம் எடுத்த நாம் அனைவரும் பந்தியில் இணைவதுண்டு. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை உச்சரித்திருப்போம். புரிந்தோ புரியாமலோ அதை கட்டாயம் நாம் கூறியிருப்போம். அது என்னவென்றால், பிதாவின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புவிக்கிறேன், நம்புகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்நேரத்தில் நாம் கூறியிருப்போம். ஏனென்றால் நம்பிக்கையின் வாயிலாகத்தான் கிறிஸ்தவத்தில் உறுதியாக நிற்க முடியும். அதுபோல இந்த பந்தியில் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் அங்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் நம்பிக்கை தேவைப்படுகிறது. வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 1வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்த சகோதரர்கள் வாசிக்கலாம். மார்க் 1:13வது வசனம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே 40 நாள் இருக்கிறாரு. எந்த ஒரு உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு. சாத்தான் அந்த நேரத்தில் தான் வந்து சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஸ்ரீஷர்களோடு கூட அநேக இடங்களுக்கு போனார். அப்போ எல்லாம் சாத்தான் சோதிக்கலை. சாத்தான் எப்போ சோதிக்கிறானா அதற்கான சூழ்நிலை வரும் அளவு காத்திருந்து அப்பந்தான் சோதனையை கொடுக்குறான். அந்த 40 நாள் உபதேசம் இருந்து உடம்பெல்லாம் மெலிஞ்சு பசி தாகத்தினால கஷ்டப்படக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது கைக்கு எட்டுற தொலைவில் சாத்தான் எதை வைக்கிறானா, வாய்ப்புகளை வைக்கிறான். அதுபோல தான் கிறிஸ்தவ வாழ்விலும் கஷ்டம் வராத வரைக்கும் வழி திறக்காது. ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் பொழுதுதான் தவறான ஒரு வழி கண் முன்பாக தெரியும். வாரந்தோறும் அநேகர் சபையை புறக்கணிப்பதற்கும் சபையிலிருந்து விலகுவதற்கும் பந்திக்குள்ளாக சரியான முறையில் இணையாமல் இருக்கிறதற்கும் பந்தியை புறக்கணிக்கிறதற்கும் இந்த தவறான வாய்ப்புகள் அநேக காரணங்களாக இருக்கிறது. ஏன்னா கஷ்டமான சூழ்நிலையில் தான் சாத்தான் ஒரு அழகான வாய்ப்பை தருவான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி தான். அந்த 40 நாள் உபதேசம் இருக்கும் பொழுது தான் சாத்தான் வாய்ப்பு கொடுக்குறான். அது வரைக்கும் கொடுக்கல. அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கொடுக்கல. அவர் சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது கொடுக்கல. அவர் மனிதர்களுக்கு அநேக உபதேசங்களையும் வார்த்தைகளையும் போதிக்கும் பொழுது கொடுக்கல. அந்த வாய்ப்பு எப்பவும் கிடைக்குதுன்னா கஷ்டமான சூழ்நிலையில் கிடைக்குது. எனவே தான் கஷ்டமான சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய அநேக பாதைகளும் நல்லதாக இருக்காது. இந்த பந்தியை நம்ம அநேக நேரத்தில் தள்ளி வைக்க காரணம் என்னவாக இருக்குதுன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் தான் ஏதாவது ஒரு வேலை குறிக்கிடும், ஏதாவது ஒரு தேவை குறிக்கிடும். அந்த தேவை ஒரு பொருட்டாக வைத்து, இல்லை என்றால் அந்த வேலையை ஒரு பொருட்டாக வைத்து அந்த நாளை நாம் அவ்வாறே தள்ளி விடுகிறோம். தேவனுக்கான அந்த நேரத்தை இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அநேக காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை நாம் புறக்கணிச்சிடுறோம். ஏன்னா சாத்தான் நமக்கு அந்த ஒரு அருமையான பாதையை முன்வைக்கின்றான். அதில் விழக்கூடிய ஒரு வீக்கான ஒரு திடநிலை இல்லாத கிறிஸ்தவனாக நாம் இருந்துவிடக்கூடாது. நம் முன்பாக தோன்றும் அநேக பாதைகளும் பார்ப்பதற்கு நல்லதாக இருந்தாலும் அது இனிமையான இறுதி கொண்டு சேர்ப்பது அல்ல.
இனிமையான இறுதி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக தினம் செய்யும் அநேக வசனங்களும் அநேக ஜெபங்களும் நாம் கேட்கும் அநேக வசனங்களும் நாம் கேட்கக்கூடிய அநேக செய்திகளும் எதை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தோன்னா பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பயணம் இனிதாக முடிய வேணும். இந்த பந்தியில் சரியாக பயன்பட வேண்டும். எவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவ பிதாவின் குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு நம்புவதன் வாயிலாக கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து முதல் அடியை எடுத்து வைக்கிறோமோ அதுபோல இந்த பந்தி எனக்கானது. இதில் இருக்கிற அப்பம் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு ஒப்பாக வைக்கப்பட்டுள்ளது. எனவே நான் இந்த பந்தியை புறக்கணிக்கக்கூடாது. இந்த பந்தி எனக்கானது. இதை நான் தவற விட்டுட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்று இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாம் இந்த பந்தியில் இணைய வேண்டும். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 47. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என்ன ஒரு அருமையான வாய்ப்பு பார்த்தீங்களா? நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. இந்த வசனம் யாருக்கோ எழுதலை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எழுதியிருக்காங்க. இன்று தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் புறஜாதி என்று தள்ளி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மரித்தது அநேகருக்குமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று அழகாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்தது எல்லாருக்காகவும். இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு பிரிவு நிலை எல்லாருக்காகவும் வந்தார். அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். புற ஜாதியினருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. நமக்கு அப்படி ஒரு அழகான சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வேதாகமத்தை அறிகிறதற்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் ஆஃப்ரிக்கா சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா சகல இடத்துலையும் அவர்களுக்கு வேதாகமத்தை படிக்கணும்னு ஒரு அதிகப்படியான ஆசை இருக்கும். ஆனால் அவரவர் தாய்மொழியில் இன்று வரை இந்த வேதாகம் அச்சிடப்படவில்லை. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு அழகாக கிடச்சிருக்கு. நமக்கு புரிகிற வண்ணத்தில் தமிழில் அச்சடிக்கப்பட்ட ஒரு வேதாகம் நம்மளுடைய கரங்களில் உள்ளது. அதை சரியாக பயன்படுத்துவோம். அவர் யாருக்காகவோ தன்னுடைய உயிரை விடலை. அவர் யாரோ ஒருத்தருக்காக சிலுவைப்பாடை ஏற்றுக்கொள்ளலை. அவர் யாரோ ஒருத்தருக்காக அவ்வளோ துன்பங்களையும் நடக்கும்னு தெரிஞ்சும் அதை தன்னை விட்டு விலக்காது ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு பாவமும் செய்யாத, எந்த ஒரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அநேக பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் கடைசி நிமிடத்தில் நமக்காக அந்த மன்னிப்பை பெற்றுத்தந்தார். அதை நம் உள் மனதில் வைத்து புரிந்தவர்களாக இந்த பந்தியில் இணைந்து அதனுடைய பயனை முழுவதுமாக பெற்று பரலோக ராஜ்யத்தை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடங்குவோமாக. கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.